மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அருமையான இசையுடன் தியானம் 25 நிமிடங்கள் நடைபெறும். அதனை அடுத்து எமது பிரதம சிறப்பு பேச்சாளர் கல்பனா ஜெபோஸ் அவர்கள் இன்று பேச இருக்கும் தலைப்பு தொடர்புகள் மூலம் தலைமுறைகளை ஒன்றிணைத்தல் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார். இப்பொழுது தியானத்தை அருந்ததி ஸ்ரீகந்தராஜா அவர்கள் வழிநடத்துவார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தினமும் நாம் தியானம் செய்வதனால் பல நன்மைகளை நாம் பெறக்கூடியதாயிருக்கிறது. அதாவது மன அழுத்தம் குறைந்துவிடும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், தன்னம்பிக்கை, தைரியம் போன்ற பல தேவையான விஷயங்கள், நமது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் மற்றும் விரும்பிய மனிதராக வாழலாம். எந்த சந்தர்ப்பத்தையும் எந்த சூழ்நிலைகளையும் நாம் மிகவும் தைரியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வல்லமை நமக்கு இந்த தியான பயிற்சிகளின் மூலம் கிடைக்கும். தியானத்தை நாம் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள வேண்டும். அதாவது 5 வயது சிறுவர் முதல் பெரியோர் வரை எவரும் இந்த தியானத்தை செய்யலாம். மிக மிக இலகுவான தியானம். இப்பொழுது நாம் தியானம் எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். உங்களுக்கு படத்தில் போட்டிருக்கும் அந்த படங்களை பாருங்கள், எவ்வாறு தியானம் செய்வது என்பது. அதாவது ஒரு நிலத்தில் இருப்பவர்கள் அவ்வாறு சம்மானி கட்டியிருக்கலாம். நாற்காலியில், அதாவது நாம் கதிரையில் இருப்பவர்கள் கால் பாதத்தை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக போட்டு வையுங்கள். ஏனெனில் கால்களின் ஊடாக 10% சக்தி விரயமாகுவதை தடுக்கின்றோம். கைகளை இவ்வாறு கோர்த்து மடியில் வைக்கும் போது இன்னொரு 10% சக்தி விரயமாகுவதை தடுக்கின்றோம். அதன் பின் கண்களை மிருதுவாக மூடும் போது 80% சக்தி. அப்ப கால்களை கோர்த்து கைகளை பின்னி கண்களை மூடும் போது 100% சக்தியும் நமது உடலில் கிடைக்கின்றது. அதற்கு நாம் தயாராகுவதற்கு முதலில் மூக்கு கண்ணாடி, அதாவது ஸ்பெக்டிகல்ஸ் போட்டிருந்தால் அதனை கழட்டி வையுங்கள். தொண்டை வறட்சியை தடுப்பதற்காக தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி வராது. இப்பொழுது சுகமான ஆசனத்தில் முதுகுத்தண்டு வளையாது இருக்க வேணும். ஏனெனில் நமது மூலாதார சக்கரத்திலிருந்து எனர்ஜி நமது சகஸ்ராராவுக்கு போவதை நாம் தடுக்காமல் இருப்பதற்காக முதுகுத்தண்டு வளையாது இருக்க வேண்டும். நீங்க நாட்காலியில் இருந்தால் பின்பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது இவ்வாறு கைகளை கோர்த்து கண்களை மூடி கால்களை பின்னி நாம் எமது உடலில் இயல்பாக நடந்து கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்தல் வேண்டும். எவ்வாறு செய்யும் போது எங்களுக்கு எண்ணங்கள், எத்தனையோ தாட்ஸ், எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும். அந்த எண்ணங்களை விடுத்து மீண்டும் மீண்டும் நமது சுவாசத்தின் மேல் கவனத்தை செலுத்த வேண்டும். முதல் முறையாக வந்திருப்பவர்களுக்கு சுவாசத்தை கவனிப்பது சில வேளைகளில் கடினமாக இருந்தாலும் நீங்கள் கண்களை மூடி உங்களுக்கு தரப்படும் இசையிலை உங்களோட கவனத்தை செலுத்தும் போது சுவாசம் தன்பாகவே நடக்க தொடங்கும். அதை சிறு நேரத்தின் பின் நீங்கள் கவனிக்க தொடங்கினார். உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் குறைந்து கொண்டு போகும். எண்ணங்கள் குறைந்து கொண்டு போகும்போது ஒரு நேரத்தில் எண்ணமற்ற நிலை உங்களை அறியாமலே உங்களுக்கு வந்துடும். அந்த நேரம் நமது உச்சந்தலையினூடாக பிரபஞ்ச சக்தி என்று சொல்லப்படும் இறை சக்தி நமது உடலுக்கு சென்று நாடி நரம்புகள் எல்லா இடத்தையும் இரத்தோட்டத்தை சீராக பாய்ச்ச செய்கின்றது. நமது உடலில் இரத்தோட்டம் சீராக இருந்தால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதால் நாம் ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களுக்கு ஒரு அருமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் 25 நிமிடங்கள் தியானத்தில் அமருவோம். நன்றி, வணக்கம். ஆனந்தைக்கு வாருங்கள். 5 வினாடிகள் உள்ளன. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வைக்கலாம்.
1 2 3 4 5. இப்பொழுது உங்கள் கைகளை பிடித்து உங்கள் உள்ளங்கைகளை பார்த்து நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. மிகவும் நன்றி. இன்று மிகவும் முதலாவது நாங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றியை தெரிவிப்போம். பிரபஞ்சத்தின் சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் எனும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை வழிநடத்தின அருந்ததி மாஸ்டருக்கு முதலாவது நன்றி. அதற்கு உதவியாக இன்று இந்த அருமையான நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும் பவானி மாஸ்டருக்கும், மற்றது சிவாமோகன் அம்மாவுக்கும், பிளேயர்ஸ் போட்ட மற்றும் பலருக்கும், இதில் எங்களுடன் உதவியா இருப்பவர் எல்லோருக்கும், இது ஒரு டீம் ஒர்க், இல்லாமல் எங்களால் நடத்த முடியாது. இன்றபடி எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்று அடுத்ததாக இன்றைய சிறப்பு பேச்சாளர் பற்றி ஒரு சிறு குறிப்பு. இன்றைய சிறப்பு பேச்சாளர் உங்கள் எல்லோரையும் தெரியும், கல்பனா ஜெபோஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மற்றும் அர்ப்பணிப்பு மற்றும் கருணை மற்றும் தலைமத்துவத்தின் உண்மையான வடிவமாக திகழும் ஒருவரை அறிமுகப்படுத்துகின்றேன். அவர்தான் கல்பனா ஜெபோஸ். 3 குழந்தைகளின் அன்பான தாயாகவும் இளம் தலைமுறையை உருவாக்கும் ஆர்வமிக்க ஆசிரியராகவும் கல்பனா விளங்குகின்றார். அதே சமயம் தன் PhD பயணத்தின் மூலம் தன்னுடைய அறிவை தொடர்ந்து விரிவுபடுத்தி கொண்டு வருகிறார். வாழ்க்கையில் எங்கு இருந்தாலும் வளர்ச்சி நிற்காதென்ற அவரது நம்பிக்கை இது பிரதிபலிக்கிறது. அவர் RWBC என்ற அமைப்பின் நிறுவனர். தனது தெளிவான நோக்கும் அர்ப்பணிப்பும் கொண்ட தலைமையால் ஒரு வலுவான மற்றும் உறுதியான அணியுடன் ஆதரவுடன் தனது கனவுகளை முன்னெடுத்து வருகிறார். இதன் மூலம் த கோல்டன் த்ரெட்ஸ் என்ற இளைஞர் இயக்கத்தையும் உருவாக்கி அடுத்த தலைமுறையை வளர்ச்சி, இணைப்பு மற்றும் தலைமைத்துவம் நோக்கி வழிநடத்தி வருகிறார்கள். கல்பனா ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, ஒரு தொழில் அதிபர், தொகுப்பாளர் மற்றும் பேச்சாளரும் ஆவார். ரைஸ் ஹப் என்ற தளத்தின் மூலம் சமூகத்தை உயர்த்துவதற்காக பல வாய்ப்புகளை உருவாக்கியும் வந்துள்ளார். மற்ற பல ஆண்டுகளாக சமூகத்தின் ஒரு வலுவான ஆதரவாகவும் இருந்து வருகிறார். குறிப்பாக சிரமங்களில் இருக்கும் பெண்களுக்கு வழிகாட்டி, நம்பிக்கை அளித்து, சரியான உதவி தளங்களுடன் இணைந்து உதவி செய்து வருகிறார். அவரது சேவை வார்த்தைகளில் மட்டுமில்லாமல் செயலில் வெளிப்படுகிறது. அவர் தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை பாதுகாக்கும் பணியிலும் ஈடுபட்டு இளம் தலைமுறைக்கு தமிழ் கற்பித்து பாரம்பரியத்தை தொடர்ந்து வளர்ச்சி செய்கிறார். இப்பொழுது கல்பனா அவர்கள் ஒரு புதிய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தில் காலெடுத்து வைக்கிறார். அரசியலுக்குள் நுழைகிறார். மே 7ஆம் தேதி, அதாவது இன்று 3ஆம் தேதி 4ஆம் தேதி 7ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறும் ரெட்பிரிட்ஜ் கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிடுகிறார். இது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல, சமூகத்திற்கு சேவை செய்வதற்கான அவரது நீண்டகால பயணத்தின் தொடர்ச்சி. அவரது நட்பு, மனப்பான்மை, முன்னேற்ற சிந்தனை மற்றும் எவருக்கும் தேவையாயினும் உதவ முனையும் மனம் அவரை ஒரு சிறந்த சமூக தலைவராக மாற்றியுள்ளது.
இந்த முக்கியமான தருணத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அவரை ஆதரித்து அவருக்கு வெற்றி வேண்டி இந்த செய்தியை பரப்புவோம். உங்கள் ஆதரவும் உங்கள் குரலும் உங்கள் வாக்கும் மிக மிக முக்கியமானதாகும். கல்பனா ஜெயபோஸை வரவேற்று ஆதரிப்பதில் எங்களுடன் சேருங்கள். உண்மையான சமூக தலைவர், உந்துதலான பெண் மற்றும் நல்ல மாற்றத்துக்கான வலுவான சக்தி. இன்று அருமையான ஒரு பேச்சு பேச வருகிறார். தொடர்புகள் மூலம் தலைமுறைகளை ஒன்றிணைத்தல். அருமையான பேச்சு. பாருங்கள் கல்பனா ஜெயபோஸ் அவர்களை. நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீ அங்கர். தேங்க்யூ ஃபார் தி இன்ட்ரடக்ஷன். நான் வந்து எல்லாருக்கும் ஹலோ, தேங்க்யூ ஜாயின் பண்ணினதுக்கு. இங்கிலீஷ்லையும் கதைப்பேன், தமிழ்லையும் கதைப்பேன். ஸோ என்னென்னா இப்போ அங்கிள் ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் தந்திருக்கிறார். இன்றைக்கு நான் பேச வந்தது வந்து என்னென்னா எங்களோட ஜெனரேஷன்ஸை பற்றி. இப்போ இந்த பிஹெச்டி வந்து எங்களோட ஹிஸ்ட்ரி, எங்களோட ஓரல் ஹிஸ்ட்ரி, அதை வந்து நாங்கள் எப்படி சேவ் பண்ணுறதுன்ற ஒரு நோக்கத்தில் வந்திருக்கிறேன். இப்போ இந்த கடைசி மகள் வந்து இன்றைக்கு பெரியாக்களோட சேர்ந்து தானும் தன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஓல்டு ஜெனரேஷனோட என்னென்று தாங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுடைய ஹிஸ்ட்ரியை வந்து நாங்கள் என்னென்று அதை ஒரு ஆர்கைவ் மாதிரி கிரியேட் பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி. இப்போ எந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தேன்னா, இப்போ எங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து 70s வந்தவே யூகேக்கு. இப்போ நாங்கள் வந்து கான்ஃப்ளிக்ட்டுக்கு முதல் வந்தாக்க, கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ள நாங்கள் வந்து அதில் வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. என்னால் அதை பற்றி பேசவும் எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் த ரைட்ஸ் டு ஸ்பீக். என்னென்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இப்போ இந்த பிஹெச்டி மூலமாக என்னென்னா இந்த படிப்பேன் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஒரு கேப் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்க போய்க்கல எத்தனையோ சேரிட்டிஸ் ரன் பண்ணுறோம். இல்லையா? கேக்குதா? இப்ப திரும்ப போதேன் இன்னும் எங்கேயோ அமர்த்துறீங்க போல எனக்கு. கல்பனா மியூட் பண்ணிட்டு இப்ப சார் பேசலாம். கேக்குது இல்ல, என்னன்னு தெரியல. மெட்டாகல கேக்குதா? இல்ல இல்ல, மியூட்ல இருக்குது. ஆனா அன்மியூட் பண்ணி விடுங்க அதை. ஒன் மினிட் பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. உங்களுக்கு கோஹோஸ்ட் எல்லாம் தான் இருக்குதானே? எப்ப பேசுங்க. அவன் சவுண்ட் வரது இல்ல. கேக்குதா? நோ வாய்ஸ். இல்ல கேக்கல. கேக்கல. நீங்க ரெக்கார்டிங் எடுத்தாடுங்க பவானி அம்மா. நீங்க லீவ் பண்ணிட்டு ஒருக்கா திரும்ப ஜாயின் பண்றீங்களோ? பேசுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஆல்ரைட். அப்போ இப்போ எனக்கு என்னென்னா அந்த என்னென்று நாங்கள் எங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமென்றது தான் என் கேள்வி. ஓகே, இப்போ எந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இப்போ எந்த கிராண்ட் மதர் இருக்கிறா, அவாக்கு இப்போ 97 வயசு. நாங்கள் நெக்கிறோம், ஷூராக தெரியாது. ஏன்னா அவள் வந்து ஸ்ரீலங்காலேருந்து லண்டனுக்கு வரைக்கல பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு கெஸ்டில் தான் அவையல் அந்த பாஸ்போர்ட் இதில் எடுத்து என் அப்பா அம்மா வந்து இங்கே லண்டனுக்கு கூட்டின்னு வந்தது. ஸோ இன்று வரைக்கும் ஒருத்தருக்கும் வடிவாக தெரியாது என்னென்ன அவன் ஆக்சுவல் ஏஜாக இருக்கும். மேபி 100 பாஸ் பண்ணியிருக்குமோன்னு தெரியாது, ஐ டோன்ட் நோ. ஸோ இப்படியான விஷயங்கள் வரைக்கில் தான் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. என்னென்னா நாங்கள் வந்து எங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து என்னென்று பாதுகாக்கிறதுண்டு. ஸோ இப்போ ஒரு விதத்தில் வந்து இப்போ நாங்கள் எங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை வந்து என்னென்று ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஒரு விஷயம் என்னென்னா எங்களோட சேர்நேம். எங்களோட சேர்நேம்ஸ் வந்து இப்போ இங்கே லண்டனில் இருக்கிறாக்கள், யூகேல இருக்கிறாக்கள், உங்களுக்கு தெரியும் கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் அண்ட் டேக்கில் அவைகளுக்கு ஒரு ஃபேமிலி நேம் ஒன்று இருக்குது. அது எத்தனையோ சென்ச்சுரிஸுக்குள்ளே அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருக்கு. ஆனால் எங்களோட இதில் வந்து அப்படி இல்லை. ஸோ ஈவன் இப்போ நான் என் ஃபோர் ஃபாதர்ஸை பார்க்கணும், இப்போ என் கிரேட் கிராண்ட் ஃபாதர் யார் என்றாலும் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் என்னென்று எடுக்கிறேன்டே தெரியலை. என் அப்பாவோடையும் கதைச்சினான். இப்போ நான் வந்து இந்த பூட்டனோ பாட்டினை பற்றி கேட்குறேன்னு சொல்லி சொன்னால் என்னென்னு நான் அந்த பேரை எடுக்கிறது, எங்கே நான் போய் தேர்றேன்னு சொல்லி சொன்னால் ஆக்சுவலி ஹி சார் இப்படியான சில விஷயங்கள் வந்து எங்கள்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஒன்று கான்ஃப்ளிக்ட் நடந்தபடியாக நாங்கள் அதெல்லாம் சில விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ ஜஃப்னா லைப்ரரி பேர்ன் பண்ணின பிறகு we lost quite a lot. எங்களோட ஹிஸ்ட்ரியில் சில விஷயங்கள் எல்லாம் போயிட்டுது. ஸோ இந்த விதத்தில் இப்போ ஜனவரியில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன். ஜனவரியில் வந்து அம்மா வந்து
அவன்ட 2வது அண்ணா வந்து he passed away. அப்ப நாங்கள் ஃபியூனலுக்கு போனாங்க. அப்ப இன்னும் ஒரு அண்ணா நாங்கள் ஒரு நாள் ஏதோ கதைச்சு கொண்டிருக்கேக்கல அவர் சொன்னார், எங்கட ஐயா வந்து சந்தைக்கு போய் வாழையில இதையில கொண்டு சந்தையில வித்து போட்டு அவர் அப்படித்தான் அதெல்லாம் செய்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் எங்களுடைய அம்மம்மாக்கு சீதனம் பெற்றவர். என்ன லேண்ட் வேண்டி அவருக்கு வீடை கட்டி அவருக்கு சீதனமா கொடுத்தது. அதை அப்புறம் எங்களுடைய அம்மாவுக்கு போயிட்டு ஆக்சுவலா வந்து இப்ப it was a surprise for me. என்னண்டா இன்று வரைக்கும் நாங்கள் வந்து அவையில பற்றி ஒரு நாளும் கதைச்சதும் இல்லை, பேசினதும் இல்லை. அண்ட் எனக்கு என்னடா இப்ப ஒரு கேள்வி ஒன்று என்ன இருக்கேன்டா, என்னென்று நாங்கள் அவையில மிஸ் பண்ணி நாங்கள் எங்களோட லைஃபை போய்கொண்டிருக்குது. ஈவன் இப்போ ரீசர்ச் செய்து கொண்டிருக்கிறேன். ரீசர்ச் பேப்பர்ஸையும் பார்த்தால் எல்லாம் வந்து எங்களோட அந்த கான்ஃப்ளிக்டை பற்றி தான் கதைக்குதோ இல்லையா, அதுக்கு முன்னுக்கு வந்த ஆக்களை பற்றி எங்களுக்கு அந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு விஷயம் இல்லை. இப்போ மேபி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எங்கெங்க போய் நான் யாரோட பேசி எங்க மேபி ஆர்கைவ்ஸ் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு லைப்ரரி இருக்கும். ஒரு ஆள் சொன்னார் எனக்கு நூலகம் என்று சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ அதுல வந்து எங்களோட எத்தனையோ படிச்சாக்கள் எல்லாம் வந்து இன்ஃபர்மேஷனை போட்டு எங்களுக்கு சேர்த்து அங்க இருக்குதுண்டு. இப்போ உங்களோட எனக்கு ஒரு டிஸ்கஷன் வேணும். என்னென்னா அந்த விஷயங்களை வந்து நாங்கள் என்னென்று வெளிப்படுத்தி எங்களோட யங்கர் ஜெனரேஷன்ஸ்க்கு அதை கொண்டு வரணும். இப்போ ஈவன் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு எத்தனையோ பேர் நீங்கள் லோயர்ஸாக இருக்கிறீங்க, டீச்சர்ஸாக இருக்கிறீங்க, என்ஜினியர்ஸ், சில பேர் எத்தனையோ பேர் ஈவன் ரீசர்ச் மூலமாகவே எனக்கு தெரியும். சில பேர் நாங்கள் நசாக்கு இந்த 1950s எங்களோட கம்யூனிட்டியில இருந்து நசான்ற ஒரு ஆர்கனைசேஷன் வேலை செய்யறது. இட்ஸ் அ பிக் இஷ்யூ. இட்ஸ் அன் அமேசிங் திங், ஒரு அச்சீவ்மெண்ட் உண்டு. அதுவும் எங்களோட தமிழாக்கள் எப்படி இவ்வளோத்துக்கு போய் 40s 50s எல்லாம் எங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்டரியை வந்து என்னென்னு நாங்கள் ஒரு சேவ் பண்ணியோ உங்களோட என்னென்னு நாங்கள் பேசி அந்த விஷயங்களை எடுக்கணுமென்றதான் என் கேள்வி. இப்போ இன்றைக்கு வந்து எனக்கு அப்பம்மாண்ட பேர் தெரியும், அப்பப்பாண்ட பேர் தெரியும், 2 பக்கத்தாலேயும் எனக்கு எல்லாட்ட பேரும் தெரியும். ஆனால் அதுக்கு முதல் இருந்த ஒரு விஷயங்களும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. யார் இருந்துச்சுன்னா, எப்படி இருந்துச்சுன்னா, எங்களோட கொள்ளுப்பாட்டனோ என்ன மாதிரி என்ன அவையில் இல்லாட்டிக்கு இன்றைக்கு நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் இல்லை. ஈவன் என்ன இப்போ இன்றைக்கு வந்து உங்களோட பேசுறதுக்கு இன்றைக்கு எனக்கு சான்ஸ் இருந்திருக்காது. என்னென்னா எங்கேயோ ஒரு ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸ்ல எத்தனையோ பேர் இருந்து அவையல் கல்யாணம் கட்டி அவையல் ஃபேமிலிஸை செய்து அவையில் இப்போ இருந்தபடியாத்தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் உங்களுக்கு முன்னால. ஸோ அந்த விஷயங்களை வந்து நாங்கள் என்னென்று சேவ் பண்ணி அதை என்னென்று நாங்கள் கொண்டு போகிறோன்றதான் என் கேள்வி. இப்போ இன்றைக்கு வந்து இந்த கடைசி பிள்ளை வந்து பெரியாக்களோடு சேர்ந்து தான் வந்து தனக்கும் தெரியணும் எந்த அப்பப்பா என்னென்று இருந்தவர், அவர் எந்த ஸ்கூலுக்கு போனவர், பாட்டா வந்து எங்க படித்தவர், அவருக்கு என்ன மாதிரி இருந்தது, அவர் வளரேக்கில்ல, அவர் ஜஃப்னால என்னென்று வளர்ந்தவர், எந்த ஸ்கூலுக்கு போனவர், என்னென்று படித்தவர், என்ன ரீசனுக்காண்டி. இப்போ எல்லாருக்கும் வந்து சேம் ரீசன் இல்லை. சில பேர் வந்து 80s வந்தது என்னென்னா அந்த கான்ஃப்ளிக்டுக்காண்டி எல்லாரும் மூவ் பண்ணினது, தட்ஸ் த மைக்ரேஷன். ஆனால் சில பேர் வந்து நீங்கள் படிப்புக்காண்டியோ வேலைக்காண்டிக்கோ ஏதோ ஒரு ரீசனுக்கு நீங்கள் மூவ் பண்ணியிருப்பீங்க இந்த 70s 80s. இப்போ எத்தனையோ பேர் நைஜீரியாவுக்கு டீச்சிங்குக்கு போனவே, எத்தனையோ பேர் கனடாக்கு வந்தது, யூகேக்கு வந்தது வேலை விஷயங்களால். அப்போ இப்படியான ரீசன்ஸ் இருக்கேக்கில் எங்களோட ஃபோர்ஃபாதர்ஸை நாங்கள் மறக்கக்கூடாது. ஸோ எந்த கேள்வி என்னென்னா இப்போ அதைத்தான் உங்களே கேட்குறேன். என்னென்னா அந்த விஷயத்தை வந்து நாங்கள் என்னென்று வெளியில் கொண்டு உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் அந்த விஷயங்களை என்னென்று எடுக்கணும். இப்போ ஒரு லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸாக நாங்கள் சில ஆர்கனைசேஷன்ஸுக்கு போயோ சில புத்தக வெளியீடுக்கு போயோ அதுலேருந்து நாங்கள் எல்லாரோடையும் பேச 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 அப்போ தான் எங்களுக்கே தெரியுது, அட இப்படி ஒரு ஆள் இருந்தவர், இப்படி ஒரு லேடி இருந்தவா, இந்த லேடி வந்து ஒரு ஹெட் டீச்சராக இருந்தவா முந்தி ஜஃப்னால, இவர் ஒரு டாக்டர், இவர் ஒரு ஐ டாக்டர். இப்போ இன்னும் ஒரு ஃபேமிலியில் வந்து எங்களுடைய ஒரு கிராண்ட் ஃபாதர் வந்து இப்போ 100th பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறார் ஜூலையில். இப்போ அவர்கிட்ட ஃபேமிலியிலேயே முந்தைய எனக்கு பேர்கள் வராது. இப்போ அந்த ரீசர்ச் இப்போ தான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஈவன் அவர்கிட்ட ஃபேமிலியிலேயே வந்து ஒரு ப்ரொமினன்ட் ஐ சர்ஜன் ஜஃப்னால. அதே மாதிரி அவர்கிட்ட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே கன பேர், ஒரு ஆள் வந்து பேரிஸ்டர், ஒரு ஆள் வந்து என்ஜினியர் சம்திங், எல்லாரும் நல்ல வேலை இந்த இதில் இருந்தாக்கள். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களை விட்டு போகுது. அப்போ அதை வந்து நாங்கள் என்னென்று கொணந்து உங்களோடு நாங்கள் கதைச்சு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஓரல் ஹிஸ்டரியை நாங்கள் என்னென்று எடுக்கணும்ன்றதான் என் கேள்வி. ஸோ ஏதாவது யாராவது கேள்வி வச்சிருக்கிறீங்களா? அன்றைக்கி எனக்கு ஒரு ஐ டோன்ட் நோ, ஒரு உங்களுக்கும் ஐடியா இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஒரு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறேன்றாலும் மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் ஜஃப்னாக்கு போய் எடுக்கலாமா ஒரு பர்த் சர்டிஃபிகேட், நீங்கள் உங்களுக்கு தேவையாண்டா.
இல்லாட்டிக்கு ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட். இப்போ எங்களுடைய அப்பம்மாண்ட சுச்சுவேஷன் கேட்கல, அவக்கு பர்த் சர்டிஃபிகேட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ அவ இருந்ததுன்றதுக்கே ஒரு ஐடென்டிட்டி என்றது சொல்லி வந்து இட்ஸ் நாட் தே அன்டில் ஷீ கேம் டு திஸ் கண்ட்ரி. ஆனால் அதுக்கு முதல் எங்களுக்கு தெரியும். இப்போ 80s 90s எல்லாம் நாங்கள் அம்மாக்கள் வந்து எங்களே ஸ்ரீலங்காவை கூட்டின்னு போகிறவேன் ஹாலிடேல எல்லாம். அப்போ எனக்கு தெரியும் அப்பம்மா அங்கே இருந்தவா, என்ன ஊர்ல இருந்தவா, அவ வந்து நீர்வேலியில் இருந்தவா. ஸோ சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியும் என்ன அப்படி இருந்தபடியா. ஆனால் அதுக்கு முதல் இருந்தங்கிற ஹிஸ்ட்ரி வந்து விட்டு போகக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த பிஹெச்டியை நான் செய்து கொண்டிருக்கேன். இப்போ சரி, கணக்கு கேள்விகள் இருக்குது, எல்லாரையும் கேட்கணும், எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணணும், உங்களோட ஹிஸ்ட்ரிஸ் என்ன மாதிரி இருக்குது, எங்களோட இனி வார பிள்ளைகளுக்கும் வந்து தெரியணும் நீங்கள் என்னென்னு படித்து வந்த. நீங்கள் இப்போ இவன் இன்றைக்கும் வந்து இப்போ நீங்கள் இங்கே யூகேல வந்து எத்தனையோ பேர் 96 பேட்ச் 95 பேட்ச் தாங்கள் வந்து சென்ட் பேட்ரிக்ஸில் படிச்சினாங்க, நாங்கள் சென்ட் ஜான்ஸில் படிச்சினாங்கன்னு உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி குரூப் மாதிரி உங்களுக்கு ஒன்று இருக்குது. ஸோ இன்றைக்கும் எல்லாரும் மீட் பண்ணினோம். ஈவன் அங்கட இப்போ உரும்புராய் குரூப்னு சொல்லி அவையிலும் ஒவ்வொரு வருஷம் கணக்க இவெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எல்லாரும் மீட் பண்ணுவினோம். அதை வந்து நாங்கள் என்னென்று போக நாங்கள் என்னென்று கொண்டு போகிறோன்றதான் எந்த கேள்வி. ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து அந்த ஜெனரேஷனல் கேப் கொண்டு விட்டு போகுது. இப்போ ஓல்டு ஜெனரேஷனுக்கும் யங்கர் ஜெனரேஷனுக்கும் அந்த கேப்பை வந்து நாங்கள் என்னென்று க்ளோஸ் பண்ணி உங்களை பற்றி தெரிய வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்ன்றதான் எந்த கேள்வி. ஸோ அதோட இப்போ விடுறேன், நீங்கள் யாராவது ஏதாவது சொல்லணும் வேண்டாம் சொல்லுங்க. நீங்க முடிச்சிட்டீங்களா? நாங்கள் கலந்து எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஓகே, நாங்கள் அப்போ கலந்துரையாடலுக்கு செய்வோம். அதுக்கு முதல் நீங்கள் நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுக்கு முதலாவது நாங்கள் உங்களோட பாராட்டையும் வாழ்த்தியும் ஒரு கொஞ்சம் கைதட்டுவோம் 30 செகண்ட். அதுக்கு பிறகு எல்லாரும் கேள்விகளுக்கு கேட்பார்கள். சரி, அவங்க கைதட்டுவோம். நன்றி. இப்பொழுது முதலாவதாக ராஜேஷ் பாலா அம்மா நீங்க கேட்கலாம். கேள்வி என்றால். வணக்கம் கல்பனா. ரிசர்ச் பண்றதா சொன்னீங்கள், இன்டர்வியூ பண்ணு சொன்னீங்கள். There are plenty of organizations in this country. I don't know where you start. உங்களுக்கு நீங்கள் ஆறு எழுதிருக்கிறவண்டு தேடிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னீங்களா? யாரும் சொன்னாங்களா லண்டன்ல தமிழ் எழுதின ஒரே ஒரு பெண்மணி இந்த பெண்மணி என்று? நீங்கள் இலங்கை தமிழரை பற்றி எழுதுறீங்களா அல்லது யாழ்ப்பாண தமிழரை பற்றி ஆராய்ச்சி செய்றீங்களா? You have to tell me, auntie. எனக்கு நடுவில் வந்து தமிழ் இதழ் விளங்காது. Okay. Shall I tell you in English? Okay. Jaffna Tamil. If you have researching about your community, you have to look for elders for the information. Yes. Okay. I was the first officer for the Asian community and health. Okay. I went to my expedition with the older people of Asian community. So they know more than the younger generation. That's the way you start research. So I'm the first person to write a Tamil story in this country. Our story start here. Tamil people story start from 1948. The people who studied English and they were very English, so they came. 1956, were Mama Polagal, Uncle Polagal, because they educated in English, they don't know what to do, so they came. So I came in the 70s. 1970, I came here. அதுக்கு முதல்ல நிறைய வர ஃபேமிலி எல்லாம் நிறைய வந்துட்டாங்க. They were 60 families already because they were Colombo people, so they have no choice, they had to come. So nothing to do with the friction or any riots in Sri Lanka. So they came because they can't communicate with other people. When I came to Colombo in the late 60s, almost everybody, educated people, spoke English. அங்கே சிங்களம் தமிழ் முஸ்லீம் எல்லாம் எனக்கு இருக்க இல்லை. ஸோ when I came to England, we started, Dr. Sadanandan started the magazine called London Widows. These are the story of England, okay? Town people. If you don't know, I don't know what they are telling you because they don't know. They never read anything, I suppose.
So he started the Tamil magazine. I started to write, the first person to write Tamil story about the Tamil people in England. Okay. About the politics of Kutaranga. So I wrote my first novel, The World Full of Businessmen. Ulahamellam Vyavharigal. And also I started to write against them. Dowry system, Balu Mosam, London map like younger Kalyamuchi Vechal when the custard because they have no connection. Other Patilam already. Then my story, first story, that famous story published in the English magazine. So அந்த மாதிரி story start பண்ணி so Dr. Sivasegaram was in London that time, 1981. Already I have written many anyway. He said you had to publish. Then I published the first novel, The Banks of River Thillak. This is a history of Battikalo, the tradition, it's a culture. It's been told it's a treasure of the history of Sri Lanka. The British know who that is, they were in the Natala. The Thal people, the Jaffna people become Christians and been educated. Particular people refused to be Christians and they were held on their Saiva Murapadi. பெண்கள் எல்லாம் படிக்கக்கூடாது அதெல்லாம் இருந்தது very strict old fashioned. So this is the story. British Art Council translated it, helped me. உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க. You see, that's what I'm telling you, because they tell you some story only. The British Council, because they're recommended by writers from Lakshmi Hostram, a scholar from India. So she recommended, I think, somebody else. So I published this one. And then it's been reviewed as a treasure of the history. It's about British history, Tamil people history, Sri Lankan politics. So from 56 to 62, 57 to 62, 5 years. It's about 3 girls and their view. Beautiful story that's been told. Already made into a film in India. Anyway, I have written 110 stories, okay? You have plenty. Go to Rajesh Bala Google, you will read Rajesh Bala English stories. The roundup is a start from 1985, 125 people have been murdered in one village. Though I wrote the first story about the rights. Rights started 83. My novels, all about how the program started. The novels are Tandrik. So I have translated 5 novels already, published 2. The third one is on its way. These are the history of Sri Lanka. அதுக்கு முதல் எக்கச்சக்கவானாக்கள் இருந்தவை 1956 வந்தவை எல்லாம் டாக்டர் சிவ என்ன பேர் அந்த ரேஷன் கிளாஸ் வச்சிருந்தார் இல்லையா. So they did a hell of a lot for anti-racist campaign. And the first campaign for anti-racism here started in the 70s. We suffered so much. Thal people until black and white, everybody. So the journey to Jaffna, Journey to Jaffna, a story about a young man, a son of a British administrator. This is how you படிக்க வேணும். The Colombo and the British administrator, Jaffna Tamils எப்படி வாழ்ந்தாங்க, என்ன philosophy வைக்கிருந்தது. So he came to study here and he's going back to Jaffna, 1980s, and he saw the political situation in Sri Lanka. So when you do research, oral history, written history, you have to go through. And you are telling me you are organized this and that and blah, 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 blah. I mean, the first person started human rights campaign in England for our people. When they burned the library in Sri Lanka, I am a writer. I was standing in front of the High Commission, then I'm standing again in the Parliament with the English friends, Labour Party friends. I'm the Labour Party nearly half a century. So my darling friends, raise the question in Parliament because special branch வந்துட்டாங்க. These people who are campaigning for Sri Lanka, they are terrorists over the Tigers. Then my husband said, she's just a writer. She writes against women oppression, dowry system, the state terrorism, everything. So I didn't know what the bloody thing going on. Then I phoned Jeremy Corbyn and Chris Smith, my MP. Jeremy is my friend.
So they raised the question in Parliament. So see the Hansard, Rajesh Bala name is there. So the question been raised. Guardian, British press, they all interviewed. I was so petrified what's going on. But then the 83 riots, I started the Human Rights Campaign, the first organization for human rights for Sri Lankan. I did it, 1982, with the English friends, because the girls are English speaking. Their parents were English speaking people. So that kind of Tamil only, but they can't speak Tamil. I can speak Tamil and English, so they were doing it. After that, the refugees came. நீங்கள் இதெல்லாம் தெரியாம நீங்க ரிசர்ச் செய்றீங்க. refugee Tamil House, refugee organization. I started the Labour Party. Sorry. இப்ப என்னன்னா இப்ப நீங்க சொல்லிக்கல இப்ப இதெல்லாம் தெரியாமல் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிக்கல one thing you have to understand, இதுதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இப்ப நீங்க you hit the nail on the head. எனக்கு தெரிய வேணும்ன்ற ஒரு அவசியம் வரையில. ஏன்னா நான் my parents came in here in the 70s. நாங்கள் இங்க பிறந்து வளர்ந்தது. எங்களுக்கு இப்ப கான்ஃப்ளிக்ட் பற்றி தெரியாது, சில விஷயங்களை பற்றி தெரியாது. இப்ப நான் ஆராய்ச்சி பண்றது என்னன்னு சொன்னா 100% I understand எத்தனையோ விஷயங்கள் எங்க தமிழாக்களுக்கு நடந்திருக்குது. ஆனா அதை எல்லாத்தையும் தவிர்த்து நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கிறோம். ஆனா இனி வர ஜெனரேஷன்ஸுக்கு எங்களுடைய ஆக்களை பற்றி தெரிய வேணும் என்னன்னா yeah, we need to know who it was. என்ன எக்ஸிஸ்ட். இப்ப நீங்கள் ஒரு விஷயத்துல இப்ப நீங்க உங்களுக்கு சொல்லி ஒரு career history ஒன்று இருக்குது. எத்தனையோ விஷயங்களை நீங்களும் you came over those situations and you did something. ஆனா இப்ப வர ஜெனரேஷன்ஸுக்கு நீங்கள் எல்லாரும் who you are as a person, what you did, what your career was like, how you grew up. உங்களோட வாழ்க்கை என்ன மாதிரி இருந்தது. இப்ப சில விஷயங்கள் எனக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்காது. ஏனென்றால் I didn't live that experience. இப்ப எனக்கு not only thought people, because I'm a writer, so sometimes I don't go to school. Upper primary school la magan irukek ave organize a meeting. When I come back from India, I published 18 novels in India. When I come back from India, I went to the Saran's mother is a writer. Really? But she write? So she organized a talk with the students. So I told them how to be a writer. Will you write a story about the donkey? So it was beautiful because they are inspiration. You are giving inspiration. The teacher said, you can't write 5 lines about the donkey. So how these are the things. Then I was giving talk in City University. The first my talk in Sussex University. I went to almost, hell of a lot of universities. Newcastle, Birmingham, Oxford speech. And refugee European countries. இதெல்லாம் ஆரால செய்யப்படுது என்றால் Labour Party. They are connecting with the leftists there. I mean, so they are telling Tamil people to support பண்ணுங்க. Then they opened the door in the Europe for us. எங்களை தமிழாக்களை வர பண்ணனதுக்கு ஸ்டாப் பண்ணி போடுங்க. உதவி செய்யுங்க. இந்த ஆட்கள் உதவி செய்தது. கதைக்கலாம். இப்ப எல்லாருக்கும் everyone has a history. எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதுதான் நான் கேட்க வரேன் என்னன்னா அதெல்லாம் நாங்க லூஸ் பண்றதுக்கு முன்னம் நாங்கள் அதை என்னென்ற ஒரு ஆர்கைவ் நாங்கள் என்னென்று சேவ் பண்றேன்றதான் sorry and எல்லாரும் நேரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து நேரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆர்ஜே சஹி நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வீடியோ ஏதோ ஆன் ஆகுது இல்ல. சோ நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதானே? கதைக்கிறது கேக்குதானே? ஓகே. நான் கல்பனாக்காவோட சேர்ந்து பணியாற்றுவதால் நான் ஒரு சில விஷயங்கள் நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது அவர்கள் இந்த எலெக்ஷன் வேலையில் பிஸியா இருந்ததுனால ஒரு சில பாயிண்ட்ஸை விட்டுட்டாங்க. ஏன்னா நாங்க இதை பத்தி கணக்கு விஷயங்கள் கதைச்சிருக்கிறோம். சோ எங்க எல்லாருக்குமே ஒரே ஆர்வம் தான். என்னன்னு சொன்னால்
இப்ப நாங்கெல்லாம் இங்க பிறந்து வளர்ந்தவங்க, இல்லாட்டி நடுவுல வந்த ஆட்கள். ஸோ நாங்க வந்து 2 கல்ச்சர்ல மாட்டிட்டு இருக்கிறதுனால, செவி வழியோரம் வந்த தகவல் தான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வந்து இப்ப கல்பனா அக்கா கூறியது போல, அந்த பழைய காலத்து ஹிஸ்டரி எல்லாம் முழுக்க முழுக்க தெரியாது. இப்ப அங்க நடந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்க நடக்கிற விஷயங்களை நாங்க பார்க்கிறோம். கலாச்சாரத்தை தொடர்றது வந்து நாங்க ஒரு சாரிய வேர் பண்ணி கோயிலுக்கு போறது மட்டுமே இருக்கே தவிர, எங்களுக்கு வந்து அந்த சொல்லி கொடுக்கறதுக்கு பெரியோர்கள் இல்ல. சோ அப்படியே வீட்டுல இருக்கிற பெரியோர்கள் வந்து அவையிலும் லிமிட்டடா தான் எங்களுக்கு சொல்ல முடியுது. ஏனென்றா நாட்டு நிலவரத்தினால இங்க வெளிநாடு வந்ததுனால அவர்களாலும் முழு கதையை அவையிலும் அங்க முழுசா வாழ இல்ல. சோ அப்ப அதனால எங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னா, இப்ப அவங்க சொன்னது போலவே உங்களை போல பல ஏஜ் குரூப்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்கள் எங்களுக்கு வந்து ஒரு துணையா இருந்து உங்களுடைய கதைகளை வந்து நீங்க எங்களுக்கு சொல்லும் பொழுது இதை நாங்க கேட்டு அதை வந்து நோட் பண்ணி வைத்து அதை வந்து அடுத்த சந்ததிக்கு நாங்க கடத்த ஆசைப்படுறோம். ஸோ அந்த ரிசர்ச்சுக்காக தான் அவங்க அந்த பிஹெச்டி பண்றாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப எனக்கு தமிழ் ஆர்வம் வந்தது வந்து உங்களை போல பெரியோர்களால் தான். கோயிலுக்கு போய் அவர்களுடன் உரையாடி புத்தகங்கள் படித்து பாடல்கள் கேட்டுத்தான் தமிழ் ஆர்வம் வந்தது. அது போல ஒரு சில கேள்விகள் வந்து இப்ப பிள்ளைகள் கேட்கும் பொழுது எங்களுக்கு வந்து பதில் சொல்ல தெரியல. நாங்களே வந்து கூகுள் பண்ணியோ இல்லாட்டி ChatGPT கேட்டோ இல்லாட்டி தெரிஞ்ச தகவலை தான் சொல்ல முடியுது. டீப்பா வந்து எங்களால ஒரு ஆன்சரை சொல்ல முடியாம இருக்கு. சோ அதனாலதான் இப்ப அந்த பிஹெச்டி அவங்க பண்றதுக்கு இது உதவியாகவும் இருக்கும். ஏனென்று சொன்னால் இது படிக்கும் போதே அவங்களும் அதை வந்து கத்துக்கொள்ளுவாங்க. அவங்க எங்களால முடிந்த அளவுக்கு வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்க இதை கடத்துவோம். சோ தொடர்ந்து அவையிலும் அதை வந்து அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்த வேண்டும் என்றதான் எங்களுடைய பெரிய ஒரு குறிக்கோளா இருக்கு. சோ அதை நோக்கித்தான் நாங்க போய் கொண்டிருக்கோம். அண்ட் உங்க எல்லாருக்குமே இன்னொரு விஷயம் நான் கூறிட்டே விடை பெறேன். ஏன்னா கன பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க கதைக்கிறதுக்கு. அவங்க வந்து பல பேருக்கு வந்து இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் விஷயங்கள், அது பல விஷயங்கள் அவங்க உதவி செஞ்சிருக்காங்க. ஏன் எனக்கு கூட ஒரு மறுவாழ்க்கை வந்துட்டு காட்டினது கல்பனா அக்கா தான். ஏனென்றால் சிச்சுவேஷனல் ட்ராமாஸ், அம்மாவின் இறப்பு, அதெல்லாமே தாண்டி நான் ரொம்ப ஒரு மனவிரக்தியில் இருந்த நேரத்துல என்னை வெளிக்கொண்டு வந்து என்ன மட்டுமில்லை எனக்கு தெரிந்து பல பேருக்கு அவங்க வந்துட்டு உதவி செஞ்சிருக்காங்க. இது நான் வந்து அவங்கள முன்னுக்கு வச்சு கொண்டு கதைக்கணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா மனசுல இருக்கிறத நான் சொல்றேன். சோ இப்படியான பல பேர் இன்னும் முன்னுக்கு வர வேண்டும், பல பேருடன் சேர்ந்து உரையாட வேண்டும், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். சோ இப்ப இருக்கிற மக்களை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ஒரு சுயநலமாகத்தான் பல பேர் இருக்கிறார்கள். நான் சொல்வேன், நான் பார்த்த வரைக்கும் 90% மக்கள் வந்து அப்படித்தான் இருக்கணும். அவையோட வாழ்க்கையை தான் பார்த்து கொண்டு போயினுமே தவிர மக்கள் வாழணும், நம்மளுடைய பாரம்பரியம் வாழணும்னு நினைக்கிறது சரியான குறைவாகத்தான் இருக்கிறது. சோ அவங்க வந்து எலெக்ஷன்லயும் நிக்கிறாங்க. சோ நீங்க வந்து வேற வேற நாடுகள் வேற வேற ஏரியா லண்டன்ல இருந்தா கூட எல்லாருக்குமே தயவு கூறி இந்த விஷயத்தை பரப்புங்க. சோ இப்படியானவர்கள் முன்னுக்கு வர வேண்டும். ஏன்னா அவங்க வந்து வின் பண்ணி, இது கவுன்சிலர் எலெக்ஷன் தான், ஆனா அடுத்த ஸ்டெப் வந்து அவங்க வந்து எம்பி ஆகலாம், அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போகலாம். சோ நம்மளுடைய மக்களுக்கும் வந்து இதுல ஒரு பயன் இருக்குன்னு நான் கொஞ்சம் சுயநலமா நான் சொல்றேன். ஏன்னா இது மூலம் வந்து இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ கம்யூனிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ஆனா அது வந்து என்ன, சும்மா பொங்கலை வச்சுட்டு அந்த பாட்டை போட்டுட்டு டான்ஸ் பண்றதே தவிர இந்த பொங்கல் எப்படி உருவாச்சு இல்லாட்டி புது வருடம் அந்த விஷயங்கள் நாங்க கலைக்கிறது இல்ல பெருசா பாத்தீங்கன்னு சொன்னா. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்தாங்கன்னு சொன்னா இவங்க பிடிச்சு, தெய்வமே ப்ளீஸ் இந்த கம்யூனிட்டியில நீங்க செய்ய போற அந்த ஃபெஸ்டிவல்ஸ்ல நாங்க கொஞ்சம் வித்தியாசமா வருங்கால சந்ததிக்கு ஏதாவது ஒரு விஷயத்த அவர் ஆணி அடிச்ச மாதிரி அவைகளுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். சோ மறக்காம எல்லாருமே 7th of May வந்து உங்களுடைய ஓட் நம்மளுடைய கையில இருக்கு. வெளிநாட்டுல இருந்தாலும் நமக்கு அந்த உரிமை கிடைச்சிருக்கு. சோ நீங்க யாருக்கு ஓட் போடுறீங்கன்றது உங்களுடைய இது. அந்த ரெட் பிரிட்ஜ்ல இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம கல்பனாக்காக உங்களோட ஓட்டையும் போடுங்க. அண்ட் எங்களை போலவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். சோ உங்களுடைய கதைகளை நீங்கள் எங்களுக்கு சொல்ல விரும்பினால் நான் சாட் பாக்ஸ்ல வந்து எங்களுடைய கம்யூனிட்டி குரூப் லிங்கையும் போடுறேன், எங்களுடைய பேஜஸையும் போடுறேன். மறக்காம எங்களை ஜாயின் பண்ணுங்க. ஏனென்றால் உண்மையிலேயே நாங்க வந்து இது சுயநலத்துக்காக பண்ணல. எங்களுடைய தமிழ் வாழ வேண்டும், எங்களுடைய சிறார்கள் வளர்ந்து வந்து அடுத்த தலைமுறையும் நல்ல மகிழ்ச்சியோடு வாழணும்னு ஆசைப்படுறேன். கல்பனாக்கா, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். நன்றி அனைவருக்கும். நன்றி. சுகேந்திர தர்மகுமார் மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். கல்பனா போஸ்
நீங்கள் இந்த ஜெனரேஷனை பற்றி சொன்னது நீங்கள் அதில் பிஹெச்டியும் செய்கிறேன்னு சொன்னீங்க. நான் என்னுடைய அங்கிள் இப்போ அவர் பாஸ்டவே, அவர் சிட்னியில் இருந்தவர், பாஸ்டவே. ஆனால் அவர் 96 தான் 96 இயர்ஸில் தான் போனவர். ஆனால் அவர் எங்களோட ஒரு ஆட்டோபயோகிராஃபி ஒன்று எழுதி எல்லாருக்கும் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் அனுப்பினவர். அப்போ எங்களோட இந்த ஜெனரேஷன், இந்த ஃபாதருண்ட ஜெனரேஷன் அதுகள் எல்லாம் தெரியும். அதே மாதிரி இப்பொழுது என்னுடைய அண்ணா கனடாவில் இருக்கிறார். அவர் தன் ஆட்டோபயோகிராஃபி எழுதி அவரும் எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதால் எங்களோட குடும்பத்தின் இது எல்லாருக்கும் தெரிய வர்றது. அதால் நாங்கள் என்ன நான் சொல்ல வருகிறேன்னா, இப்போதத்த ஜெனரேஷன் வேர்ல்ட் பூரா இருக்கணும். அவைக்கு ஒரு ரிலேஷன்ஸ் கூட தெரியாம இருக்கணும். அந்த நிலையில நான் என்ன செய்தேன்னா, நான் எல்லா அம்மாண்ட பக்கம், ஃபாதருண்ட பக்கம் எல்லாருடையும் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்கிறேன். அதால இந்த பர்த்டேஸ் எல்லாத்துக்கும் நான் விஷ் பண்ணா எல்லாரும் போடுவேன், விஷ் பண்ணி போடுவேன். அது இப்போ எல்லாரையும் சேர்த்து வைக்கிறதா முடியுது. அது எனக்கு வெகு சந்தோஷம். மற்றது என்னுடைய அம்மாவும் இருக்கிறா, அவாக்கு 95 year old. அவாவும் எல்லா ரிலேஷன்ஸோடையும் கதைச்சு, பேர பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் எல்லாரோடையும் கதைச்சு எல்லாருக்கும் அந்த ஒரு ரூட் தெரியுது. அப்படி அந்த வயசு போனவே இருக்கிறதால தான் எல்லாருக்கும் ரூட்ஸ் தெரிய வருது. இது நீங்கள் இப்படியான ரிசர்ச் செய்கிறதை இட்டு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இன்னும் வளர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த சிட்னியிலிருந்து பஞ்சாட்சரம் ஐயா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று கல்பனா பாஸ் அவர்கள் அருமையாக தன்னுடைய அதாவது பிஹெச்டி ரிசர்ச்சை பற்றி எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தார். இது ஒரு தேவையான விடயம். அதாவது தாய் தகப்பனை பற்றி என்ன மாதிரியான டீட்டெயில் அறிவது என்பதை பற்றி பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொன்னார். அவருக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். பர்த் சர்டிஃபிகேட் வந்தது இப்போ ஒரு 200-300 years கிட்டத்தான் பர்த் சர்டிஃபிகேட் வந்தது. அதுக்கு முதல் தமிழருக்கு அவைகளுடைய ஜாதகம் என்று சொல்லி தான் பிறந்த தேதி நேரம் எல்லாம் குறித்து வைத்து கொண்டு வந்தார்கள். பிறகு வளர்ந்த பிறகு அவர்கள் ஒருவர் இறந்துவிட்டால் நாங்கள் கல்வெட்டு என்று எழுதுவோம். கல்வெட்டு அவற்றை தயாதகப்பன் எல்லாம் பேர்கள் எழுதி அவையோடு வருதும் இவர் என்ன செய்தவர் என்று எழுதி கல்வெட்டு ஒன்று இருக்கும். கல்வெட்டில் எடுத்து பார்த்தால் எங்களுக்கு எல்லா ஹிஸ்டரியும் விளங்கிவிடும். இதை விட ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தர்ப்பணம் செய்கிறோம். தர்ப்பணம் ஒரு 5 வருஷம் செய்த பிறகு நாங்கள் அதாவது மாலயம் செய்வோம் வருஷம். பிறகு அமாவாசை இல்லாட்டி பருவம் 2 இடத்துக்கு செய்வோம். அந்த நேரம் தர்ப்பணம் செய்யும் போது அவர்கள் கேட்பார்கள், அந்த குருவானவர் கேட்பார், உம்முடைய தாயினுடைய தாய் வழிய சொல்லும் என்று சொல்லிப்பார். அப்ப நாங்க சொல்லுவோம், என்னுடைய ஃபாதர் 7 சந்ததியை வைத்து கொண்டிருக்கிறார், அப்படியே சொல்லுவார். அதுக்கு பிறகு தந்தையின் தாய் தந்தையின் தகப்பன் அவையின் வழிய கேட்பார்கள். இவர்கள் எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்தவர்கள், அவர்களுக்கு ஒரு தர்ப்பணம் செய்ய வேணும் என்றதான் அந்த தர்ப்பணத்தின் ஒரு பிண்டம் ஒன்று செய்து மாவில செய்து அவற்றை பேரை சொன்ன உடனே அதை வச்சு அதுக்குரிய இதை செய்வினோம். அப்போ வருஷம் செய்கிறது ஒன்று இருக்கு, 5 வருஷத்துக்கு ஒருக்கா செய்கிறது ஒன்று இருக்கு. அப்படி சொந்தக்காரரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறது மாலயம் ஒன்று இருக்கு. அப்படி
பல விடயங்கள் இருக்குது. எங்களோட அந்த முதியோர் அந்த அந்த நாளையில எங்களுடைய ஆதி அவர்களை பற்றிய விவரங்களை எழுதி வச்சிருக்கிறதுக்கு எங்களோட சமூகத்தில் சரியா ஏராளமான விடயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது லண்டனுக்கு வந்தபோது அது இல்லாமல் போட்டுதுன்றது ஒரு அளவு தெரிகிறது. இதை விட வேறு எதுன்னு வேணுமென்றால் நீங்கள் கேட்கலாம். அம்மா, நீங்கள் பிஹெச்டியை வடிவாக முடிக்கணும், எங்களின் நிலைமையை நீங்கள் அறிந்தனீர்கள், அதை எழுதி அதை எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணணும் ஆங்கிலத்தில் என்றதை கேட்டு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல போறீங்களா? நான் கல்பனா சொல்ல போறீங்களா? இப்ப இதுதான் எனக்கு இதுதான் எனக்கு தேவையான. இப்ப அந்த பஞ்சாத்திரம் அங்கு சொன்ன மாதிரி இப்ப அந்த நேரம் சில விஷயங்கள் நீங்க எழுதி வச்சிருப்பீங்களா, அது ஒரு வேறு விஷயத்தை. இப்ப ஈவன் அந்த சார்ட் என்று சொல்லிக்கலாம். இப்ப எனக்கே நினைவு வருதோ, ஆனா இப்ப எங்களுடைய அப்பா அம்மாவை எடுத்து பார்க்கல சார்ட் இருந்ததோ இல்லையோன்றது எங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த நேரம் அவ இங்க வர்றதுக்காண்டி அந்த சூழ்நிலை வரைக்குள்ள எங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு இல்லை. பிகாஸ் அவையில் கான்ஃபிளிக்டுக்கு பிறகுதான் அவையில் வந்தாக்கள். ஸோ அந்த நேரம் ஏற்கனவே அவையோட வீடுகள் இதெல்லாம் எல்லாம் லூஸ் பண்ணி அவையில் பிரெஞ்சால வந்தாக்க. ஸோ சில விஷயங்கள் எங்களுக்கு அது இட்ஸ் லாஸ்ட் இன் த ஹிஸ்ட்ரி. மற்றது எங்களுக்கு இப்போ எங்களோட நெய்மிங் கன்வென்ஷன்ஸ் இப்போ இங்கே இருக்கைக்குள்ள நாங்கள் ஒரு நேம், ஒரு ஃபேமிலி நேம் ஒன்று இருக்கும். ஆனால் ஸ்ரீலங்காவில் மேபி ஐம் ராங், மேபி ஐம் ராங், ஐ டோன்ட் நோ எனி. திஸ் இஸ் த திங். இப்போ இந்த கேள்வியில கேட்கலாம் எங்களுக்கே சில விஷயங்கள் வெளியில வருது. என்னன்னா இப்போ சேர்நேம் ஒரு கேட்கல எல்லாருக்கும் ஒரே சேர்நேம் இல்லை, ஒரு ஃபேமிலிக்கு இல்லை. இப்போ எங்களோட ஃபேமிலி எடுத்த இப்போ அட் த மோமெண்ட் நாங்கள் இப்போ என் தம்பி, என் ஹஸ்பண்ட், என் பிரதர் இன்னோ எல்லாம் எடுத்த டிசிஷன் என்னென்னா அட்லீஸ்ட் இனி வார ஜெனரேஷன்ஸுக்கு ஒரு கட்டத்துக்கு வரணும். அவையில் திரும்பி பார்க்கல ஒரு பேர் ஒன்று இருக்கணும், ஒரு ஃபேமிலி நேம். ஸோ அந்த விதத்துல இப்போ நாங்கள் எங்களுடைய அப்பா அம்மாருடைய பேரைத்தான் நாங்கள் முன்னுக்கு கொண்டு போறோம். ஸோ நான் இப்போ என் அப்பாண்ட ஃபர்ஸ்ட் நேம் எடுக்கல, அவன் சர்நேமை தான் எடுத்திருக்கிறோம். ஸோ இனி அது இனி வார ஜெனரேஷன்ஸ் அவையில் அப்படியே கொண்டு போய் கொண்டே இருப்பினோம். ஸோ ஒரு ஃபியூச்சர் இயர்ஸுக்குள்ள அவையில் திரும்பி பார்க்கல அட்லீஸ்ட் இந்த ஒரு கட்டத்துக்கு வரைக்கல they will know these people existed, this was their history, இப்படித்தான் அவையில் இருந்தது. இப்போ ஈவன் இப்போ கான்ஃபிளிக்டுக்கு முதலோ எத்தனையோ விஷயங்களுக்கு முதலோ எத்தனையோ இதில் நடந்திருக்கு. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கதை ஒன்று இருக்குது. நீங்க என்னென்னு வளர்ந்தீங்க. சில பேருக்கு 10 சகோதரங்கள் இருந்திருக்கலாம், சில பேருக்கு 15 சகோதரங்கள். இப்போ அப்பாக்கே 13 சகோதரங்கள், அம்மாவுக்கு 7 சகோதரங்கள். ஸோ அவைகளுக்கும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. they all lived, they had different jobs. ஸோ அதை நாங்கள் என்னென்னு பார்க்குறேன், அந்த திருப்பி அந்த ஃபேமிலி ட்ரீயை என்னென்னு கிரியேட் பண்ணுறேன். இப்போ அந்த ஆண்டி முதல் கதைச்சு இன்னொரு ஆண்டி கதைச்சுவா என்னென்னா அந்த ஆட்டோபயோகிராஃபிஸை பற்றி. தட்ஸ் அமேசிங். ஒரு ஆக்கள் அந்த ஐடியா எடுத்து அவையில் இப்போ தங்களோட ஆட்டோபயோகிராஃபி எடுக்கல அவையில் ஒரு டிஜிட்டல் இதை வச்சு அவையில் எல்லா ஃபேமிலிஸையும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்கணும். அப்போ என்றைக்கெல்லாம் அந்த சில ரிலேஷன்ஷிப்ஸ் விடாமல் போயிடும். இப்போ எங்களுக்கே சில நேரத்துல அம்மாக்கள் ஏதாவது ஒரு பேரை சொல்லிக்கலோ, அப்பா ஒரு பேரை சொல்லிக்கலோ, ஈவன் எனக்கே தெரியாத யாரை பற்றி கதைக்கணும் மட்டும். இப்போ அந்த இதுலயே எனக்கு ஒரு ஆர்வம் நானும் போய் தேடணும் யார் எங்களுக்கு ரிலேட்டட், என்னென்ன எங்களுக்கு ரிலேட்டட் ஆகினோம். இப்போ அப்பாண்ட செகண்ட் கசனா இல்லாட்டி அப்பா அம்மாண்ட சகோதரங்களுக்குள்ளால ரிலேஷன்ஷிப்ஸ் ஆண்டு அந்த இதுல ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு நாங்கள் அதை உங்களோட எல்லாட்ட ஹிஸ்ட்ரியையும் இப்போ என்ன ஒரு ஆள் சொன்னீங்க. இப்போ ஒரு ஆள் டாக்டராக இருந்ததோ இல்லாட்டிக்கு ஒரு டீச்சராக இருந்திருப்பினா நீங்கள் எந்த ஊர்ல வளர்ந்தீங்க, என்னென்னு வளர்ந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்தது. எனக்கு அந்த கான்ஃபிளிக்டை பற்றின்றது இல்லை. இப்போ நீங்கள் வளரேக்கல கிணறுக்கு பக்கத்துல இருந்து குளிக்கல என்ன மாதிரி இருந்தது. ஈவன் நீங்க ஸ்கூலுக்கு போய்க்கல, நீங்க யூனிஃபார்ம் போட்டு வந்து போய்க்கல, ஒரு ஸ்கூலுக்கு போய்க்கல என்ன மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. எந்த பள்ளிக்கூடங்களுக்கு போனீங்க. ஈவன் விடிய எழும்பேக்கல நீங்கள் சில பேர் தோட்டத்துக்கு போய் வேலை செஞ்சு போட்டு தான் பிறகு வீட்டை உடுப்பை மாத்தி போட்டு போறாக்களும் இருக்கின. ஸ்கூலுக்கு போறாக்கள் அப்பா முந்தி பால் கொடுத்தவர். அப்ப அதுல இருந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு வந்தது. இப்ப அங்கிள் எந்த அப்பாவும் இன்னொரு அங்கிளும் இப்ப இன்று வரைக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்க வேண்டாம். முந்தி அப்பா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னே பால் கொண்டு போய் கொடுத்து போட்டு தான் போவார். இப்ப இந்த இதுகள் எல்லாம் எங்கட பிள்ளை இப்ப இனிவாழ ஜெனரேஷன் they have to know நீங்கள் என்னென்னு வாழ்ந்தீங்களா. அது we have to keep that somewhere. So sorry, very அதுக்கு கேள்வி கேட்கலான்னு சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி. அடுத்த டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் மாஸ்டர், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். கல்பனா, குட் லக். உங்களோட ஃபர்ஸ்ட்லயே உங்களோட ஆராய்ச்சிக்கு
எங்களோட தமிழருக்கு கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களோட எலெக்ஷன்ஸுக்கும் நன்றி. நல்லா குட் லக்கா போகட்டும். நீங்க சொன்ன மாதிரி இன்று ஒரு 3 மாசத்துக்கு முதல் என்னுடைய பிள்ளை, இங்க வளர்ந்த பிள்ளை, அவ கொண்டு வந்த அமேசான்ல வாங்கி கொண்டு வந்த ஒரு புத்தகம் நீங்க பார்த்திருப்பீர்கள். மம், ஐ வாண்ட் டு ஹியர் யுவர் ஸ்டோரி. இப்ப நான் எழுதுறேன். அதுல முதல்ல வருது இஸ் யுவர் பர்த்டே, எப்ப பிறந்தது, என்ன நடந்தது, பிறக்கும் பொழுது என்ன நடந்ததை பற்றி. மற்றது சைல்ட்ஹுட், சின்ன பிள்ளையா இருக்க உங்களுக்கு என்ன நடந்தது. மற்றது த டீனேஜ் இயர்ஸ், பள்ளிக்கூடத்துக்கு போக என்ன நடந்தது, டீனேஜ் இயர்ஸ்ல யாரோட நீங்க விளையாடினீர்கள் அதை பற்றி. மற்றது பிகமிங் an adult. மற்றது your family ட்ரீ. அதை தான் நான் இப்ப கஷ்டப்பட்டு மற்றாக்கிட்ட கேட்டு எழுதுறேன். ஃபேமிலி ட்ரீ, பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ், யுவர் சிப்ளிங்ஸ், பிகமிங் அ மம். அது மிச்சம் நான் சொன்னா எழுத மாட்டேன். லவ் அண்ட் ரொமான்ஸ் என்ன நடந்தது எப்படி அது கடைசியில. அண்ட் ஃபேவரட் தாட்ஸ் அண்ட் அட்வைஸ். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்டா, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இப்ப அது ஆர்வம் வந்துட்டுது. அப்ப நாங்கள் கவலைப்பட தேவையில்லை என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம். அது ஒன்று இருக்கட்டும். மற்றது யாரோ சொன்ன மாதிரி, சுகேந்திரா சொன்ன மாதிரி, நாங்களும் இப்ப வாட்ஸ்அப் உறவுகள் என்ற முறையில ஒன்று வச்சு நாங்கள் எல்லா அப்பாண்ட சைடு அம்மாண்ட சைடு எல்லாம் வச்சு உறவுகள் என்று நாங்கள் உறவாடுகிறோம். அதுல உண்டு. அப்ப அதுல கதைகள் வரும் என்று தெரிஞ்சது, என்ன நடக்குது எந்த ஊர்ல இந்த கனடா. இப்பதானே வாட்ஸ்அப்ல எல்லா ஊர்ல இருந்தும் கதைக்கிற. அப்ப அந்த ஃபேமிலிய பற்றி நீங்க சொல்றது மிக்க நன்றி உங்களோட ரீசர்ச்சுக்கும். ஆனா என்னுடைய அபிப்பிராயம், இப்ப எங்கட வருங்காலத்து பிள்ளைகளுக்கு அதுல முக்கியமாக ஒரு ஆர்வம் இருக்கிறது. அது எனக்கு பிடித்து கொண்டது. மற்றது என்னுடைய பிள்ளைகள் இப்ப இந்த ஊர்ல வளர்ந்தபடியா என்னுடைய ஹஸ்பண்ட பேரை வச்சுக்கொண்டே இருக்கிறோம். என்ற பரமேஸ்வரன், நான் சாந்தி பரமேஸ்வரன். அவ எல்லாரும் அந்த மகண்ட பரமேஸ்வரனே போகுது. ஆனா டாக்டர் மரிபாண்டது வேறதாரு, அவருக்கு இல்ல. ஆனா அவதான் அதுல கூட இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்கறது. என்றபடியா உங்களோட ரீசர்ச்சுக்கும் குட் லக் வித் யுவர் ரீசர்ச். மோர் இம்பார்ட்டன்ட்லி ஃபார் யுவர் எலெக்ஷன், ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் and everyone should vote and you get it. Thank you so much. Thank you. அடுத்த டாக்டர் நவரத்னம். எல்லோருக்கும் வணக்கம். Thank you, Kalpana. Nice to see you here. Can you tell me which area you are fighting elections? London, Redbridge. Redbridge. Redbridge, yeah, Clayhole ward. Yeah. Well, a lot of my friends are there. And yeah, that's good. I'll be able to campaign for you. The other thing is about the history. I'm writing my life story, and it's about 200 pages. And the life story starts from 1945. Right? I was born before that. And I'm writing, as you said, how I did attend to farm inside Totem. Then hurriedly get ready and run to school until I was able to buy a bicycle. And the story goes on. And it's a very interesting story. It's going to be published this month, done by a professor in India. So that will be, because my children, two of them are alive, they know everything about me. And we do, as somebody said, is Darpanam and all this regularly for people
when my wife passed away 4 years ago, when we do Tarpanam for her, the priest will ask about my father, my father's father, and their mother, and the 3 generations. We remember that. And I remember when I was young, my father used to do for 3 of his generations. So that is going on, although we don't carry the name. The other thing is, I came to England in 1968, and I've lived through a lady was talking a lot, but we didn't know the work. I didn't know the work that was going on, but I was part of an organization called Scott. We formed the organization because through that organization, we can do a lot more than individual shouting around. And I know Saras was there in the last picture. Scott was formed in 1977 after the riots. And as a group of people, the Tamils at the time, from Dr. Armugam and S. Kandaya, Rasanayagam, and a lot of us were in the forefront. I was chairman of Scott in 1980. And we campaigned against the atrocities in Sri Lanka. We had representation at the Human Rights Council in Geneva. And Rasanayagam was editing a paper called Tamil Times. Somebody wants to know the story of Tamils for about 30 years. These Tamil Times recorded it, and it's available on digital recording. And that is one of those papers. I was a director of Tamil Times and supported to produce it and distribute it. So that is a sort of story. I just wanted to tell you that there are people like me who have come long time ago who are still alive. Dr. Armugam, Mr. Kandaya, Damodaram, they all passed away. But a few of us are here. And in fact, we can help you with your research. I wish you well. And you can contact me directly. And I can even send you in Tamil my life story, which is going to be printed. And also I've got the same thing in English also, because some of our children, grandchildren may not be able to read Tamil. So I'm doing a portion in English. Okay. So you can know what went on in Jaffna. These are from Jaffna, I'm not from Batticaloa, but in the Tamil areas in Jaffna. Thank you so much for listening to me. I wish you well. I will campaign for you. Send me your particulars. And I have lots of friends. I live in Brentwood, but our cultural life extended to East London and Southeast London and West London. Brentwood is a little away from center, but I came here because of my work as a consultant in rheumatology in this district. Thank you. Thank you so much. Dr. Abnam, நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன் கட்டாயம். என் அம்மாக்கள் வந்து ஹோன் சர்ச்லாம் இருக்கிறோம். So not far away from you. பக்கத்துலான்னு இருக்கிறோம். இப்படியா இந்த இதுல தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்னென்னா, எத்தனையோ பேரோட எங்களை கனெக்ட் பண்ண இல்லைமெண்டா ப்ளீஸ் என்னைய கனெக்ட் பண்ணுங்க. நான் அவையோட கதைச்சு இந்த விஷயங்களை வந்து நாங்கள் வெளிப்படுத்தணும். ஏன்னா எங்களுக்கு முன்ன ஒரு ஐடென்டிட்டி என்ற ஒன்று இருக்குது. இப்போ இன்று வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னென்னா, ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கல எப்பயுமே நாங்கள் ஏஷியன் அதர் தான் டிக் பண்ற முடிய எங்களுக்கு சொல்லி we don't have an identity. தமிழ். ஆனா இந்த கண்ட்ரி வந்து நீங்கள் 50s 60s 70s வந்தா எல்லாருமே நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எத்தனையோ விஷயங்களை செய்து நீங்கள் you've given back to this country. அந்த விஷயத்துக்காண்டியாவது we have to fight and say we have an identity, this is who we are, and we have a right to be identified as Asian Sri Lankan, or however we decide to do this. But எங்களுக்கு சொல்லி அது ஒன்று இருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் நானும் டிக் பண்றது Asian other because I haven't been identified as my community. So I agree. விஷயங்கள் வந்து we have to my daughter was filling, you're right, my daughter was filling a form for something recently, yesterday. It came as Asian other, and then in the other we put Sri Lankan Tamil. Yes. And sent it. Yes. Thank you.
நன்றி. இன்னும் ஒரு 13 நிமிஷம் தான் இருக்கிறது. இப்ப அருந்ததி மாஸ்டர் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நேரத்தில் கருத்து கொள்ளுங்கள் அனைவரும். கல்பனா, ஆல் தி பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. நீங்கள் எடுத்திருக்கிற இந்த ஆராய்ச்சி மிகவும் வரவேற்கத்தக்கது. நாங்கள் அனைவரும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாங்கள் சொல்லி போட்டு போறதுல ஒரு பிரயோசனம் இல்லை. எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களோட முயற்சிக்கு பாராட்டுக்கள். உங்களுடைய வர்ற கேம்பெயின் பண்ணியிருக்கிற நீங்கள் கட்டாயம் இந்த முறை ஜெயிப்பீங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் அம்மா நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். குறைஞ்ச நேரம் இருக்குது. நான் என்னுடைய ஃபேமிலி முழுக்க, என்னுடைய சரித்திரம் முழுக்க தெரியும். பிள்ளைகள், கிராண்ட் சில்ட்ரன் எல்லாரும் கொண்டு போய் காட்டியும் விட்டேன். படித்ததுங்க, வளர்ந்ததுன்னு எல்லாம் செய்து விட்டுட்டேன். ஆனால் உங்களுக்கு நான் உதவி செய்கிறான்டா நான் உங்களுக்கு பர்சனலாக தரலாம் எங்களோட ஹிஸ்ட்ரி முழுக்க. ஏன்னா எனக்கு டாட்டர், கிராண்ட் சில்ட்ரன், ஃபாதர், மதர், கிராண்ட்ஃபாதர் அவளாம் தெரியும். மற்றாக்களையும் கேட்கலாம். ஆனபடியால் I can, as a psychiatrist, I'm used to taking history also. எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரியும் எடுப்பேன். நான் ஏமா தெரிஞ்ச எல்லார்ட்டையும் அப்படி நான் உங்களுக்கு தரலாம். அண்ட் நீங்கள் எனக்கு உதவி தந்தால் நான் உங்களுக்கு அனுப்புவேன். அதர்வைஸ் I can speak with you as well. நான் வந்தது கிளே ஹால்லே எங்களுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கணும். ரெட் பிரிட்ஜ்லேயும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கணும். ஸோ ஐ வில் ஆல்சோ கான்டாக்ட் தம். அதேமா உங்களுக்கு வரும். எங்களுக்கு கிங்ஸ்டன்ல எல்லாம் கனவு, சட்டன், கிங்ஸ்டன் எங்களோட ஆனால் இங்கே நாங்கள் கிங்ஸ்டனில் ஸ்ரீலங்கன் தமிழ்ன்னு தான் போடுறோம் நாங்கள். ஏன்னா 13,500 people are there in நியூ மவுண்டன் அண்ட் கிங்ஸ்டன். உங்களுக்கு தேவையான உதவியை நான் செய்வேன். தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபர்ட். இட்ஸ் கிரேட். I will be in touch. Thank you so much. Definitely I'll be in touch. Dr. Saras Sivaloganadan. Yeah. எழுதி வச்சிருக்கேன். Thank you. நிர்மலா ருத்ரகுமார் நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி சுரேஷ்கந்திராயா மாஸ்டர். கல்பனா, நீங்க உங்களோட ஐடியா நல்லது, செய்யத்தான் வேணும். நல்லா ரிசர்ச் பண்ணி எனக்கு இந்த கோயில்கள்ல என் ஹஸ்பண்ட் போனா தான் குருக்களுக்கு பேர் அப்பாட பேர் என்ன, மற்ற அப்பாட பேர் என்னண்டா எனக்கு டக்குன்னு வரவே இல்லை. பிறகு மாதிரி யோசிச்சு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு என் பிள்ளைகளை கூட்டி கொண்டு போனேன்டா அவங்களோட அப்பாவுக்கு சின்ன போடுறதுக்கு நான் எழுதி கொடுறேன். இங்கிலீஷ்ல எழுதிட்டு இது கிராண்டட் அப்படி அப்படின்ட்டு எல்லாம் எழுதி கொடுக்குறேன். நான் எங்களோட பிரதர் இல்லாவும் ஒரு காசியும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எழுதினவங்க. நாங்கள் பர்டிகுலர் கனெக்ஷன் பர்டிகுலர் ஆக்கள் நாங்கள். அப்போ எல்லாம் எழுதி வச்சவர் பிரதர் ஸ்ட்ரோக் வந்து விழுந்து ஸ்ட்ரோக் வந்து விட்டுட்டார். ஆனால் வச்சிருக்கிறேன் தாரணுன்னு சொன்னவர். கொப்பி எல்லாருக்கும் ஃபேமிலி எல்லாருக்கும் தாரணுண்டு. இப்போ நான் ஒரு 3 months முன்னே அவர்கிட்ட எல்டர்சன்கிட்ட கேட்டேன். நான் சர்ச் பண்ணி பாருங்க, பார்த்து எங்களுக்கு எல்லாம் கொப்பி வேணும்னு சொல்லி நான் பிள்ளைகளுக்கு இப்போ அன்றைக்கு காய்ச்சி கொண்டு என் பிள்ளைகளோட நான் எல்லாம் கதைக்கிறேன். நான் கிராண்ட் பேரண்ட்ஸ் யாரு, மாமாரு, மாமியாருன்னு யாரையும் போட்டு அவங்க இருக்காங்க. சித்தி எண்ணுவாங்க மாமிக்கு, அப்படியெல்லாம் மாறி சொல்லணும். மாமாஸ் வைஃப் மாமி, சித்தப்பாஸ் வைஃப் சித்தி என்று எல்லாம் வடிவா சொல்லி கொடுக்குறேன் நான். அப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் அன்றைக்கு சொன்னேன், நான் I'm going to start the family history என்று. அப்போ சொன்னாங்க, எஸ் மேம், do it, we can help, we sit together. 2 sons இருக்கிறாங்க, grown ups. அண்டு இப்போ ஒரு ஐடியா வச்சுக்கொண்டு இருக்கிறேன். நன்றி உங்களோட பேச்சுக்கு. குட் லக். இப்ப நீங்க சொன்ன இதுலதான் என்னண்டா இந்த பிஹெச்டி செய்யறதுக்கு ஐடியா வந்தது என்னண்டா, எனக்கு வந்து அந்த டெக்னாலஜி சைட்ல நாங்கள் ஒரு உறுதி என்று சொல்லி ஒரு டிஜிட்டல் ஆப் மாதிரி கிரியேட் பண்றோம். இப்போ ப்ரோட்டோடைப் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அண்டேக்கில் ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரியை நாங்கள் என்னென்ன அந்த ஃபேமிலி ட்ரீயை கிரியேட் பண்ணி அந்த லிங்க்களை வச்சு என்னென்னு நாங்கள் அதை கொண்டு வர்றதுண்டே இப்போ நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் டிஜிட்டல் சைட்ல. அப்போ அதுக்கு ஏற்ற ஒரு ஸ்டடி ஒன்றையும் செய்து நாங்கள் ஏன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும்ன்றதுக்காண்டி தான் இந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆப்புக்கு வந்து பேர் வந்து உறுதி என்று தான் நாங்கள் இப்போ டிசைட் பண்ணியிருக்கிறோம் செய்யணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் அந்த ஹிஸ்டரியில கிரியேட் பண்ணி அந்த லிங்க்ல போட்டு இப்போ இன்றைக்கும் நீங்க சொன்ன மாதிரி என் கசனுக்கு வந்து பிள்ளை பிறந்தது. இன்றைக்கு நாங்க மண்டே போட்டு உடைச்சோம். இப்ப அவாக்கு நான் மச்சாலண்டா அப்ப நான் அவாண்ட பிள்ளைக்கு யார் என்ன, நான் மாமியா பெரியம்மா பெரிய என்னன்னு நாங்க இன்றைக்கு அதை பற்றி கதைச்சு கொண்டு இருந்தாங்க. ஏன்னா எங்களுக்கே தெரியாது.
மாமான மகள் இப்படி என்ன மற்றது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நாங்களும் வளரேக்கில் எல்லாருக்கும் ஒரு செல்ல பேர் இருக்கு. மாமா இருக்கிறார், நாங்கள் அவரை வந்து எப்பயுமே கிளி மாமான்னு தான் கூப்பிடுறது. அவற்றை ஃபுல் பேரை நாங்கள் சொல்லி கூப்பிடுறதே இல்லை. ஸோ அந்த விஷயங்கள்ல வந்து எத்தனையோ பேருந்த பேர்கள் வந்து சில நேரத்தில் எங்களுக்கு தெரியாம போகுது. என்ற எல்லாருக்கும் ஒரு செல்ல பேர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இதில் தான் நாங்கள் எப்படியாவது அந்த கேப்சர் பண்ணி நாங்கள் ஒரு இடத்துல கொண்டு வரணும், எங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு தெரிகிற மாதிரி. இனி ஜெகநாதன் மாஸ்டருக்கு பிறகு ஒருவரும் கை போடாதீர்கள். 8 நிமிஷங்கள் இருக்கு, 11 நிமிஷங்கள் இருக்கின்றது. நாங்கள் ஜெகநாதன் மாஸ்டரோட நாங்கள் இதை விரும்பினாக்கள் கல்பனாவுக்கு நீங்கள் உங்களோட மெசேஜை போட்டு பேசலாம், கதைக்கலாம். நன்றி. சத்யராஜன் ஐயா நீங்க பேசணும். மணிக்கோன் அதோட எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கான்னு நினச்சிட்டேன். எனக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி. கல்பனா, கல்பனாவுக்கு என்ன சக்குன்றாருன்னு தெரியுமோ தெரியாது, குணமங்கன்னு தான் தெரியும். தட்ஸ் மை mom pet name, house name. All the best for 7th of May, Kalpana. I relay all my friends around that area, Redbridge area. Just want to wish you all the best. That's all. Thank you for the time. Yeah, thank you. Thank you. டாக்டர் ஜெகநாதன் நீங்க பேசணும். நன்றி கல்பனா. I think you are on 2 missions, brother. Political mission as well as genetic mission. There was a tradition that funeral time we publish a booklet. Calvert and தான் சொல்றது, memorabiliaன்னு சொல்லி, where we have the family tree being printed there as well. But that trend is now more or less lost or is not going very well. But I feel though we do these and then we forget about them. Or I experience it through another relative's function. Your parents' 100th anniversary, if you celebrate them, that'd be a good thing to do over the years, over the successions, isn't it? But we have to celebrate the funeral and we forget about it. And then we only concentrate on bringing a priest and doing a worship, not worship, puja. But I think we should celebrate our parents' 100th anniversary and then that should go down the line. That is the way we should remember. Anyway, I thought I'll wish you all the best in both your missions. Thank you. நன்றி. நான் சொல்லி இருக்கிறவங்களோட ரிசர்ச்சில் நான் 25 வருஷமா தமிழ் ஓலைகள் டைரக்ட் நான் ஈஸ்லாண்டில் இருக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை இங்கே பார்த்துருக்கிறீங்களா? ஓமாங்க, நான் பார்த்துருக்கிறேன். நான் கொண்டலாம் வண்டி யோசிச்சுட்டேன். உங்களுக்கு அடுத்த வாரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உங்களுக்கு நடுவில் இந்த போல் சத்யநேசன் முந்தி கவுன்சிலர் இருந்தால் தமிழ் ஓலையில வச்சுக்கொண்டு இந்த தமிழாக்களோட எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு அவர் காட்டிக்கொண்டு சரி நடுகளும் இறந்து போனார். இப்பொழுது போல் சத்யநேசன் தெரியுமா? அவனுக்கு கவுன்சிலராக இருந்தார். நன்றி. ஓகே, அடுத்ததாக பவானி மாஸ்டர் நீங்க சொல்ல போறீங்களா? பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் நீங்க ஆன் பண்ணிருக்கீங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நல்லொரு கல்பனா மேடம் ஒரு நல்லொரு செயலை செய்கிறா. என்ன அதுக்கு தமிழுடைய வளர்ச்சிக்கு ஒரு நல்லொரு உதாரணமாக இருக்கிறது. அதுக்கு உங்களுடைய முயற்சிக்கு நன்றியை கூறி விடைபெறுவேன். கிளே ஹோல்ல இருந்து ஜானா யோகராஜன் நீங்க கதைங்க. என்ன நல்லா தெரியும், நான் அவருடைய அம்மா அவன் மகளின் ஃப்ரெண்ட் தான். என்னுடைய குட் லக், கங்க்ராச்சுலேஷன். சந்தோஷமா இருந்தது. நான் அன்றைக்கே நேராண்டு அதை விஷ் பண்ணி போட்டு வந்து நான் கல்பனாவை ஒரு பெருமையா இருக்கிறது எங்கள் தமிழ் சமுதாயத்தில் இப்படி கணக்கு இதுகளை செய்கிற விரும்பியும் ஜெனரேஷனை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு கதைக்கிறதுக்கு குட் லக் டாடிங். ஓகே, ஆர்ஜே சஹி நீங்க கதைங்க. நேரமின்மை காரணமா சீக்கிரம் முடிக்கிறேன். சாட் பாக்ஸ்ல எங்களுடைய லிங்க் நாங்க கொடுத்துருக்கோம். மறக்காம எல்லா லிங்கையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுல எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணும் பொழுது நாங்க உங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய கதைகளை நாங்க தெரிஞ்சு உங்களுடன் உரையாடி இதை கடத்துறதுக்கு ஆசைப்படுறோம். ஸோ தயவு செய்து இங்க இருக்கும் 59 பேரும் எங்களுடைய லிங்க்ஸ் எல்லா லிங்க்ஸுமே கிளிக் பண்ணுங்க. நீங்க அதுக்குள்ள ஸ்ட்ரைட்டா போயிடுவீங்க. ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் எங்களுக்கு ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மறுபடியும் சொல்கிறேன், கல்பனாக்காக்கு மறக்காம ஓட்ட போடுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்த ஸ்ரீ அங்கிள் அண்ட் அந்த ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ அகேன்.
நன்றி நன்றி. அடுத்ததாக நாளை நிகழ்ச்சியை சொல்ல போகிறோம். நாளைக்கு 8:45 AM ஸ்டார்ட் பண்ணுது. அதன் பிறகு 9 மணிக்கு தமிழ் அமுது அமைப்பின் சார்பில் சாவித்ரி பாய் புலே என்ற பெயரை பற்றி முனைவர் சங்கரபாணி அவர்கள் கதைக்க வருகிறார்கள். 10 மணிக்கு தனிமனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமான தியானம். 11 மணிக்கு 1000 காலத்து ரகசியம்